ஹை ட்ரேடர்ஸ். ஸோ கொஞ்சம் நாளா வந்துட்டு ஆக்டிவாக வந்துட்டு இந்த வீடியோஸும் நம்ம போடலை. நான் கொஞ்சம் பர்சனல் ஒர்க் அண்டு டெலிகிராமில் மட்டும் கொஞ்சம் ஆக்டிவாக வீடியோஸ் அப்லோட் பண்ணுறதோட சரி. அண்டு இன்னொரு குரூப், ஒரு லேர்னிங்காக ஒரு குரூப் சொல்லிட்டு ஒன்று ஆரம்பிச்சது. அது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் டேவே எந்த லெவல்ஸ், இம்பார்ட்டன்ட் லெவல்ஸு அண்டு என்னென்னா ஒன்று வந்துட்டு சில பேர் ஓனாக நம்ம ட்ரேட் பண்ணோம் தான் எல்லாருமே. ஓனாக ட்ரேட் பண்ணோம் தான் நம்மளோட ஒருத்தர் ஒருத்தர் நான் ஒருத்தரை டிபெண்ட் பண்ணி இருக்குதுங்கிற ஒரு ஆப்ஷனுக்கு தாண்டி அவங்க எல்லாருமே யோசிக்கிற விஷயம் அதுதான். அதுவும் இல்லாமல் கால்ஸ் கொடுத்தா வந்துட்டு அவங்க ஒரு சைடு சி கொடுப்பாங்க, ஒரு சைடு பி சைடு அப்படிங்கிறப்ப மாற்றி மாற்றி கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கும். பட் அதை தாண்டி என்னென்னா ஒருத்தவங்க நம்ம கூட ரொம்ப நாள் ட்ராவல் பண்ணுறவங்க, ஸோ அவங்களுக்கு வந்துட்டு நம்ம ஸ்பெசிஃபிக்காக ஸ்ட்ரைக் ப்ரைஸ் இந்த என்ட்ரி இதெல்லாம் வந்துட்டு ட்ரை பண்ணுங்க அப்படிங்கிற பேசிஸில் தான் நம்ம வந்து கொடுக்க ஆரம்பிச்சது. ஸோ அதுவே வந்துட்டு ஒரு கம்யூனிட்டியாக பில்ட் பண்ணது. ஸோ அந்த கிரைட்டீரியா தான். ஏன்னா சிம்பிளாக இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 150க்கு நம்ம வந்து கொடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பி சைடு. ஓகேவா? இந்த ஸ்கேல்ப்பு நியர்லி இங்கே எக்ஸிட்னு பார்த்தீங்கன்னா 165, நியர்லி ஒரு 25 பாயிண்ட் தான். அடுத்த ஒரு 5 மினிட்ஸ்லேயே நம்ம அடுத்தது சிஇட்ட என்ட்ரி போயிட்டோம். ஓகேவா? இது ஸ்கேல்ப்பு தான். எக்ஸாக்டாக வந்து ஸ்கேல்ப் பண்ணுறது இங்கே நம்ம போயிட்டோம். இங்கே வந்துட்டு 10 பாயிண்ட், ஸோ இங்கே 25 பாயிண்ட். அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்தது நம்ம இங்கே பியில் வந்துட்டு ஒரு என்ட்ரி போயிட்டோம். ஸோ இது வந்து சில பேர் கன்டினியூஸ் ட்ரேடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேட் அப்படின்ட்டு. ஒருத்தரோட அந்த மார்க்கெட் நம்ம புரிஞ்சுக்கிற விஷயம் தான். ஒரு ப்ராப்பரான ஒரு ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு நம்மளுடைய என்ட்ரி இது, நம்மளுடைய எக்ஸிட் இங்கேங்கிறது நமக்கு கிளியராக தெரிஞ்சிச்சுனாலே இந்த இது விளாட்லாம். ஸோ மார்னிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு சிலாம் ஒரு ச நல்ல ஒரு என்ட்ரி ரேலி, நியர்லி ஒரு 100 to 120 பாயிண்ட்ஸ் ரேலி இன்னைக்கு. ஸோ ப்ரீவியஸ் டேஸில் நம்மளோட ஏன் அப்படின்னா இந்த என்ட்ரிஸ் எக்ஸிட்லாம் நமக்கு ப்ரீவியஸாகவே நமக்கு அந்த என்ட்ரி இந்த இது தெரிஞ்சாதான் எங்கே எக்ஸிட் ஆகணும்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். இந்த இங்கே இருந்துட்டு மார்க்கெட் 85லேருந்து டேட்டா 185 வரைக்கும் போகும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்துட்டு வெயிட் பண்ணிகிட்டே இருந்தால் கண்டிப்பாக அன்றைக்கி ஸ்டாப் லாஸ் ஹிட்டு தான். ஏன்னா அந்த ரேலி டெய்லியும் வந்துட்டு ஒரு மார்க்கெட் கண்டிப்பாக ஒரு ரேலி கொடுக்கும். அந்த ரேலி நம்ம மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அடுத்த ஆப்ஷன்ஸ் இருக்குது ஸ்கேல் பண்ணுறது. இல்லை அப்படின்னா பெட்டர் நமக்கு வந்துட்டு சில ரிஸ்க் வந்து ரொம்ப எடுக்க முடியாது அப்படின்னா நம்ம அன்னைக்கு ட்ரேட் பண்ணாமல் அடுத்தது நமக்கு எப்போ கன்வீனியன்டான டே. ஏன்னா மைண்டில் ஒன்று யோசிச்சுட்டு நம்ம வந்துட்டு இந்த ட்ரேடில் வந்துட்டு இப்படி இருக்குங்கிற ஒரு இமேஜினேஷனில் ட்ரேட் பண்ண முடியாது. ஏன்னா இங்கே வந்து ஃபினான்ஷியலாக வந்துட்டு இருக்கிறதுனால ஒரு சின்ன ஒரு ஸ்டாப் லாஸ் நமக்கு ஒருத்தர் வந்துட்டு சில பேர் வந்துட்டு கம்மியான லாட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, சில பேர் அதிகமான லாட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அப்போ நம்ம வந்துட்டு சின்ன லாட்டுக்கு வந்துட்டு நம்மளை ஸ்டேபிள் பண்ணாதான் அடுத்து நம்ம பெரிய லாட் நம்ம எடுக்கும் போது எப்படின்னா இப்போ வந்துட்டு ஒரு 75 குவான்டிட்டி அப்படிங்கும் போது சில பேத்துக்கு அந்த ஸ்டாப் லாஸ் வந்து 1000 நியர்லி வருது, அந்த ஒரு நிஃப்டியில் 1000 வருது அப்படிங்கிறது அது ஒரு பெரிய அமௌண்ட்டாக சில பேத்துக்கு இருக்கும். அந்த 1000 ரிஸ்க் வச்சாதான் 6000 ஒரு 5000ங்கிறது இங்கே கிடைக்கிறதுக்கு இல்லை 1:3 நம்ம ட்ரை பண்ணுறதுக்கும் பாசிபிலிட்டி இருக்குது. சில பேர் அதே வந்துட்டு 10 லாட்ஸ் அடுத்து வந்துட்டு 100 லாட்ஸ் அதெல்லாம் வந்துட்டு அடுத்தடுத்து அவங்க ஒரு ஸ்டெப் போகும்போது இந்த பேஸ் நம்ம ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் அங்கே வந்துட்டு அவ்வளோ குவான்டிட்டி போட்டு நம்ம வந்துட்டு ஸ்கால் பண்ண முடியும். பேஸே நம்ம வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக இல்லைங்கும் போது ரேண்டமாக போட்டோம்னா ரேண்டமாக ஒரே நாளில் ஜஸ்ட் ஒரு கேண்டில் போதும். நம்மளோட அந்த 1 மினிட் ஒரு கேண்டில் போதும். அந்த ஒரு கேண்டிலே நம்மளோட நியர்லி 50 ஆர் 100 பாயிண்ட் அதை அடுத்தடுத்து எக்ஸிட் ஆகிறதுக்குள்ளாரையே மார்க்கெட் வந்துட்டு மூவ் ஆன் ஆகிடும். ஸோ ப்ராப்பர் ஸ்டாப் லாஸு, என்ட்ரி அண்ட் எக்ஸிட் இது தெரிஞ்சால் கன்வீனியண்ட்டாக இருக்கும். அதே போல் நமக்கு வந்துட்டு ஸ்டாப் லாஸே ஹிட் ஆகாமல் நம்ம வந்துட்டு எடுக்கிற ட்ரேட் எல்லாம் வின்னிங் ட்ரேடாக இருக்கணும்னா ஷேர் மார்க்கெட் அதுக்கான இடம் கிடையாது. ஷேர் மார்க்கெட்னாலே ஃபர்ஸ்ட்டு ரிஸ்க்கு தான். இந்த ரிஸ்க் இங்கே இங்கே நம்மளோட ஸ்ட்ராட்டஜி ஒரு பக்கம் இருந்தாலும் சைக்காலஜியாக நம்ம வந்துட்டு இங்கே என்ட்ரி போடலாமான்னு சொல்லி நினப்போம். பட் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் டவுன் வந்துச்சுன்னா நம்ம என்ட்ரி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும்போது மார்க்கெட் அதை டேப் பண்ணாமல் அப்படியே அப்சைடு வந்துட்டு நியர்லி ஒரு நல்ல ரேலியாக கூட இருக்கலாம். பட் அதை வந்துட்டு நம்ம ஒரு ஃபியர்னால மிஸ் பண்ணியிருப்போம். இன்னொன்று, இப்போது இங்கே வந்துட்டு நம்ம 85 நம்மளோட என்ட்ரி, நம்மளோட டார்கெட் வந்து நியர்லி பார்த்தீங்கன்னா ஒரு 20 பாயிண்ட்.
ஏன்னா இந்த ரேஞ்சுக்குள்ள தான் இது மூவ் ஆகுங்கிறது நம்ம ப்ரீவியஸா ஓரளவு நமக்கு தெரிஞ்சாதான் இதை நம்ம ட்ரேட் பண்ண முடியும். ஓரளவுங்கிறது நான் சொல்றது அந்த 80 to 90% இதுதான் ஓரளவுங்கிறது இங்க. ஸோ 85லேருந்து நான் 105ல நான் 20 பாயிண்ட்ஸ் ஸ்கேல்ப் பண்ணிட்டு நான் எக்ஸிட் பண்ணிட்டு வந்துருவேன். சில பேர் என்ன நினைப்பாங்கன்னா 85லேருந்து அது கண்டிப்பா 185 போகும் அப்படின்னு சொல்லி ஒன்று நம்ம என்ட்ரி ஆன இடத்துல ப்ராப்பரா ஸ்டாப் லாஸ் ஃபர்ஸ்ட் மெயின்டைன் பண்ணணும். அடுத்து காஸ்ட் டு காஸ்ட்னாச்சும் அட்லீஸ்ட் எக்ஸிட் பண்ண பார்க்கணும். இந்த காஸ்ட் டு காஸ்ட் வச்சதுக்கப்புறம் ஸ்கேல்ப் பண்ண பார்க்கணும். 85 போச்சா, அடுத்து மார்க்கெட் 95, அடுத்து 105னா ஒரு ஸ்கேல்ப் பண்ணிட்டே வந்தப்போ நமக்கு மார்க்கெட் எக்ஸிட் ஆனா கூட நமக்கு வந்து ரிட்டர்ன் வந்தா கூட நம்ம ஒரு அட்லீஸ்ட் ஒரு 10 to 15 பாயிண்ட் நம்ம ப்ராஃபிட்ல தான் இருப்போம். பட் இங்க இருந்து டைரக்டா 85லேருந்து 185 போனா தான் நான் எக்ஸிட் ஆவேன். எந்த 85 என்ட்ரி, 75 வந்து ஸ்டாப் லாஸ். ஸோ இந்த பேசிஸ்ல இருந்துட்டு 75 ஸ்டாப் லாஸ் வச்சா ஓகே. ஸ்டாப் லாஸே வைக்காம 85லேருந்து 185 போனா தான் நான் எக்ஸிட் ஆவேன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன்ல இருக்கும்போது இதுதான் கிரீடு. ஸோ இந்த கிரீட்ல நம்மளோட எப்படின்னா இந்த இதில் கண்டிப்பாக 105க்கு அப்புறம் மார்க்கெட் வந்து டவுன் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல டவுன். ஏன்னா அடுத்தது நாங்கள் சிஎன்ட்ரிலாம் போயாச்சு. இந்த இதுக்கப்புறம் சிஎன்ட்ரி போயிடுச்சு. ஸோ இந்த இதில் வந்துட்டு இதுலேருந்து மார்க்கெட் 105லேருந்து அடுத்து 185 போகிற வரைக்கும் நான் வெயிட் பண்ணுவேன். இது போகும் அப்படிங்கிற ஒரு ஏதோ ஒரு நம்ம ஏதோ ஒரு ஃபாலோ அப் இல்லாமல் ரேண்டமாக அது போகும்னு சொல்லி நினைக்கும் போது நமக்கு அன்னைக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகும். ஸோ அடுத்த ட்ரேடு நம்ம ஒரு கான்ஃபிடென்ட்டாக என்ட்ரி ஆக முடியாது. ஸோ இங்கே நமக்கு என்ட்ரி, எக்ஸிட் அண்ட் ஸ்டாப் லாஸ். ஸோ இதெல்லாம் ப்ராப்பராக தெரிஞ்சால் நம்ம வந்துட்டு ட்ரேட் பண்ணுறதுக்கு இன்னும் கன்வீனியண்ட்டாக இருக்கும். அண்டு லெவல்ஸு நம்ம பர்ஃபெக்டாக ப்ரீவியஸ் டேவே எடுத்து வச்சுக்கணும். அன்னைக்கு வந்துட்டு ஆன் தி ஸ்பாட்டில் வந்துட்டு பண்ணுறதுக்கு வந்துட்டு நமக்கு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். ஸோ எந்த செட்டப்பாக இருந்தாலும் எந்த இதில் இருந்தாலும் எக்ஸ்பீரியன்ஸுங்கிறது ஒரு செட்டப் போக போக மார்க்கெட்டை பார்க்க ஒருத்தர் 15 மினிட்ஸில் கேண்டில் பார்ப்பாங்க, 5 மினிட்ஸ். ஸோ எல்லாமே வேரி ஆகும். அது இல்லாமல் இங்கே பேங்க் நிஃப்டி இருக்குது, சென்செக்ஸ் இருக்குது, அண்டு நிஃப்டி. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் 50 அண்ட் பேங்க் எக்ஸு. ஸோ மிட் கேப்பு இதெல்லாம் இருக்குது. இங்கே வந்துட்டு கொலாபரேட்டிவ் மார்க்கெட் தான். ஒரு மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ரேஞ்ச் அடிக்கிறாப்புல இருக்கும். இன்னைக்கு ஆக்சுவலி அது அப்சைட் போகிறதாவே இருந்தாலும் இது ஃபுல்லாக ரேஞ்ச் அடித்து இன்னைக்கு க்ளோஸ் பண்ணிட்டு இன்னொரு மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு அப்சைட் மூவாக இருக்கும். என்னன்னா இங்கே கொடுக்க வேண்டிய மூவ் வந்துட்டு ஸ்டாப் பண்ணிட்டு அங்கே ஒரு மூவ் இருக்கும். ஸோ இது போக 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 தான் நம்ம இந்தியன் மார்க்கெட்டுக்கு தெரிய வரும். இப்போ இந்தியன் மார்க்கெட் பெஸ்ட்டா, ஃபாரெக்ஸ் மார்க்கெட் பெஸ்ட்டா அப்படின்னா ஃபாரெக்ஸ் மார்க்கெட் எக்ஸாக்டாக நான் சொல்லும் போது நிறைய பேருக்கு அது வந்துட்டு இங்கே கம்பேர் பண்ணும்போது அது டிஃபர்டு எப்படின்னா இது 6 ஹவர்ஸ் ரன் ஆகிட்டு இருக்கு நம்ம இந்தியன் மார்க்கெட் நியர்லி. இப்போ எப்படின்னா கமாடிட்டிஸை ஸ்கிப் பண்ணிட்டு நார்மலாக பேங்க் நிஃப்டி, நிஃப்டி சென்செக்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நியர்லி மார்னிங் ஒரு 9:15 ஸ்டார்ட் ஆச்சுன்னா அடுத்து 3:30க்கு நம்ம க்ளோஸ். ஓகேவா? ஃபாரெக்ஸில் நமக்கு 24/7 மார்க்கெட் ரன் ஆகிட்டு இருக்கு. இது கரன்சிஸ் பேரு எக்ஸ்சேஞ்ச் ஃபாரெக்ஸ் வந்துட்டு இந்த எக்ஸ்சேஞ்ச் பேர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இது பண்ணுவோம். ஸோ அதுலேயும் ஸ்வாப் இருக்கு. ஓகேவா? இன்னைக்கு ஸ்வாப் மீன்ஸ் இன்னைக்கு வந்துட்டு நம்ம ஒரு ட்ரேட் எடுக்கிறோம். ஸோ நாளைக்கு அந்த 24 ஹவர்ஸ் கழிச்சு அதே இதை நம்ம வந்து ஒரு கண்டினியூ பண்ணோம் அப்படின்னா அந்த ட்ரேடை ஹோல்ட் ஆன் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு ஒரு சார்ஜஸ் இருக்கும். அண்டு ப்ரோக்கரேஜ் சார்ஜஸ் இருக்கும். அண்டு சேம் ப்ரோக்கரேஜ் வந்துட்டு ஒன்று ஸ்ப்ரெட் கால்குலேஷனாக இருக்கும். ஏன்னா இந்த ஸ்ப்ரெட் வேல்யூவை வச்சு ஒன்று இருக்கும். இல்லை அவங்களுக்குன்னு ஒரு மார்ஜினாக சம்திங் டிஃபர்ட் இருக்கும். அண்டு ஃபிக்ஸட் ப்ரோக்கரேஜ் இதுதான் மெயின் விஷயம். என்னன்னா சில ஃபண்டிங்ஸ் எல்லாம் இருக்கு. ஃபண்டிங்ஸ் ஆப்ஸ்லாம் இருக்கு. சம்டைம்ஸ் அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்கும்போது ரொம்ப ட்ரஸ்டட் ஆப்பாக இருக்கும். சம்டைம்ஸ் அது எப்போ அது க்ளோஸ் பண்ணுவாங்கன்னே தெரியாது. லைக் நீங்கள் நிறையாது யூடியூப்ஸ்லேயே பார்த்துருக்கலாம். நான் எதுவும் நேம் ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ண பார்க்கல. ஸோ இப்போதைக்கு ஒரு இது ப்ரோக்கரேஜ் ஃபண்டிங் ஃபிக்ஸ் இல்லாமல் நார்மலாக லைக் ப்ரோக்கரேஜ் ஒன்று இருக்குது. நியர்லி 1 to 1 இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த இது மேபி எப்போ வேணால் வந்துட்டு ஏன்னா இது லைக் ரொம்ப லீகலைஸ்டாக ஆகலை. எப்போ வேணால் அதை கூட க்ளோஸ் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. நம்ம க்ளோஸ் பண்ணுவோம்னு சொல்லி ஷுவரிட்டியாக சொல்ல முடியாது. பட் பாசிபிலிட்டி இருக்குது. நம்ம இப்போ வந்துட்டு ட்ரேட் எடுத்திருக்கோம். அப்போ வீக்லி நம்ம வித்ட்ரா வந்துட்டு பண்ணுவோம். அண்டு சம்டைம்ஸ் அது நம்ம வந்துட்டு இல்லை நான் அதை ஹோல்ட் ஆன் பண்ணி சம்டைம்ஸ் நான் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தா சம் வித்ட்ரால் இஷ்யூஸ் இதெல்லாம் வந்துட்டு
ஃபாரெக்ஸ் இதில் கொஞ்சம் வந்துட்டு இருக்கு. பட் இந்தியன் மார்க்கெட் போது நமக்கு எப்படின்னா இங்க என்ன ஒரு பேஸ் ஆகுதுன்னா இண்டெக்ஸ் வந்துட்டு ஒரு நல்ல மூவ்மெண்ட் கொடுத்துட்டு இருந்தா கூட இதுல அந்த நம்மளோட என்ட்ரிஸ்ல வந்து பாத்தீங்கன்னா லைக் ஸ்ட்ரைக் ப்ரைஸ்ல ஸ்பெசிஃபிக்கான ஒரு சிபில ஒரு காலர் புட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மூவ்மெண்ட்ஸே இல்லாம மார்க்கெட் ஒரே இடத்துல அப்படியே வந்துட்டு பாத்தீங்கன்னா ஈவன் த எக்ஸ்பிரி டைம்லலாம் ஒரு மூவ்மெண்ட் இங்கே வந்துட்டு இண்டெக்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல மூவ்மெண்ட் மட்டும் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக ஜீரோவில் கொண்டு வந்து ஸ்டாப் பண்ணிடுவோம். ஸோ இதுதான் இங்கே வந்துட்டு ஒரு மேஜர் ட்ராபேக்னா இந்த ப்ரீமியம் டீகோடிங் அந்த ப்ரீமியம் எரோஷன் அப்படிங்கிறதெல்லாம் மட்டும் ப்ரீமியம் எரோஷன் அப்படிங்கிறப்பல இருக்கும். அது ஒன்று மேஜர் அதுதான். அதுக்கப்புறம் இந்த டைமிங் லைக் ஃபுல் டைம் ரன் ஆகாமல் ஒரு 6 ஹவர்ஸ் ரன் ஆகுறது. இந்த இஷ்யூஸ் தான் இங்கே மேஜரா. ஸோ இது வந்துட்டு ஃபாரெக்ஸுக்கும் ஃபாரெக்ஸில் ஒரு நெகட்டிவ் பார்ட் இருக்குன்னா நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் ஒரு நெகட்டிவ் பார்ட் இருக்கு. பட் நம்ம எப்படின்னா ஒரு ஃபிக்ஸட் மார்க்கெட் ஃபர்ஸ்ட் இனிஷியலாக ரெண்டுத்தையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இங்கே நம்ம ட்ராவல் பண்ணலாமா இங்கே ட்ராவல் பண்ணலாமா அப்படிங்கிற பேசிஸில் ரெண்டுத்துலேயுமே நம்ம வந்துட்டு ஒரு ஷுவராக இல்லாமல் மாட்டம் ஆகிடும். ஏன் அப்படின்னா ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டுக்கு நமக்கு வந்துட்டு ஒரு ஸ்ட்ரக்சர் வைஸில் ஐசிடி கான்செப்ட்ஸு இதெல்லாம் வந்துட்டு பிக் பண்ணுறாங்கன்னா அதே இது சேம் ஐசிடி கான்செப்ட் நமக்கு இந்தியன் மார்க்கெட் கொஞ்சம் டிஃபர் ஆகும். ஏன் அப்படின்னா அது ஃபுல்லாக ஒரு இதுக்கும் ஒரு வேரி இருக்கும். எப்படின்னா அங்கே ஒரு ஸ்பெசிஃபிக் பேர்ஸில் வந்துட்டு ஒரு ஒரு டிஃப்ரென்சியேஷன் இருக்கும். ஸோ அது போல் இங்கேயும் வந்துட்டு டிஃப்ரென்சியேஷன் இருக்கும். அந்த கான்செப்டை நம்ம இங்கே வந்துட்டு வந்துட்டு அந்த இது இங்கே ஒர்க் அவுட் ஆகுதாங்கிறத நம்ம ட்ரையல் செக் பண்ணுறோம். ட்ரையல் செக் பண்ணுறதுக்கே நம்ம ஒரு ஸ்பெசிஃபிக் டைம் எடுத்துக்கணும். எடுக்கிற அளவுக்கு நம்ம வெயிட் பண்ணணும். நம்ம எடுத்தோடனே வந்துட்டு நான் என்ட்ரி போடுறேன். இன்னைக்கு நான் வந்துட்டு நான் ஒரு ரேண்டமா ஒரு யூடியூப் வீடியோஸ் பார்த்தேன், இன்ஸ்டால பார்த்தேன். அவர் எனக்கு இதை சொல்லி கொடுத்தாரு. இதுல வந்துட்டு நான் ப்ராஃபிட் பண்ண போறேன். ஸோ எடுத்தோடனே என்கிட்ட இருக்க அமௌண்ட்டை நான் இன்வெஸ்ட் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ எனக்கு ப்ராஃபிட் வேணும். அப்படிலாம் இங்கெல்லாம் கிடையாது. மார்க்கெட் வந்துட்டு அந்த மார்க்கெட்டோட டிராவல்ல தான் நமக்கு வந்துட்டு நம்ம போகணும். நம்ம இஷ்டத்துக்கு மார்க்கெட் வராது. நம்ம வந்துட்டு அது வரும்னு சொல்லி நினைச்சோம்னா ஃபர்ஸ்ட் நம்ம இழக்க போறது நம்மளோட அமௌண்ட். அடுத்து இது வந்துட்டு ஒர்த் இல்லையான்னு சொல்லிட்டு நம்மளே டவுட் பண்ணிட்டு ரொம்ப வந்துட்டு டவுட் ஆயிட்டு இருக்கிற அமௌண்ட்டை தான் வந்துட்டு எப்படின்னா சில பேர் பாரோ பண்ணிலாம் ட்ரேட் பண்ணுவாங்க. நான் அடிக்கடி இந்த குரூப்ல நான் சொல்ற விஷயம் என்னன்னா ஃபர்ஸ்ட் உங்கள்கிட்ட எக்ஸஸா சேவிங்ஸ்ல இருக்க அமௌண்ட்டை வேணா இதுல ட்ரை பண்ணுங்க. ஏதோ ஒரு கமிட்மெண்ட் பேஸ்ல இருக்க அமௌண்ட்டை நீங்க ட்ரை பண்ணாதீங்க. ஏன் அப்படின்னா சில பேர் வந்துட்டு ஒரு நாளைக்கு ஒரு இஎம்ஐஸ் தான் ஏதோ இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ரேண்டமா சொல்றேன். நான் ஒரு ஒரு 3000 5000 10,000 சம்வேர் ஏதோ ஒரு இஎம்ஐஸ் இருக்கு. இன்னைக்கு என்கிட்ட இருக்கிற அமௌண்ட்டை நான் வந்துட்டு இதுல வந்துட்டு என்கிட்ட அந்த இஎம்ஐ அமௌண்ட்டை நான் உள்ளார போட்டு மார்க்கெட்ல வந்துட்டு நான் ப்ராஃபிட் எடுத்து அந்த இஎம்ஐ கட்டிட்டு அடுத்து பேலன்ஸ் இருக்க அமௌண்ட் வச்சு நான் அடுத்து அப்கமிங் டேஸ்ல நான் ட்ரேட் பண்ணுவேன். அப்கமிங் டேஸ்ல அதை வந்துட்டு நான் இதுக்காக இந்த சேவிங்ஸ்க்காக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இப்படிங்கிற ஒரு மைண்ட்ல வந்தோம்னா மார்க்கெட் அப்பெல்லாம் அன்னைக்கு நமக்கு ஒரு ஸ்டாப் லாஸ் அடிக்குது. அடுத்து அந்த அமௌண்ட்டை எடுக்கிறேன்னு சொல்லிட்டு திருப்பி ஒரு ட்ரேடு அடுத்த ஒரு ஸ்டாப் லாஸ்ன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு ஸ்டாப் லாஸ்னாலுமே ஒருத்தருக்கு இப்போ நிஃப்டில சும்மா ரேண்டமா சொல்றேன். நிஃப்டில நம்ம வந்துட்டு ஒரு ஒரு குவான்டிட்டினா 65 ஓகேவா? 65 நமக்கு வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு ட்ரேட் நம்ம வந்துட்டு இப்போ 85ல எடுக்கிறோம். ஸ்டாப் லாஸ் ஒரு 75 அண்ட் அதர் பீப்புள்ஸ் வந்துட்டு ஒரு 20 பாயிண்ட் வந்து ஸ்டாப் லாஸ் வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. 65 ஸோ ஒரு 20 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ். இப்போ 20 பாயிண்ட் உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் அடிச்சிருச்சு அப்படின்னா நியர்லி உங்க கையில இருந்து போற அமௌண்ட் எவ்வளோ? நியர்லி அரௌண்ட் ஒரு 1300 ஒரு 1400. இது 2 லாட்டுக்கு. இதுவே நீங்க பல்க்கா ஒரு ட்ரை பண்ணீங்கன்னா எவ்வளோ அமௌண்ட் உங்களுக்கு வந்து ரிஸ்க் நீங்க வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ரிஸ்க் நம்ம எடுக்கிறதுக்கு ஓகேவா? நம்ம ஸ்ட்ராட்டஜி ஓகேவா? சைக்காலஜியா நம்ம வந்துட்டு என்ட்ரி ஆகிற இடம். நான் வந்துட்டு என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன் பிட்வீன்ல சில பேர்லாம் வந்துட்டு இவங்க கால் கொடுத்துட்டாங்க இன்னைக்கு வந்து பிஇ சைட்ல மார்க்கெட் போகும். சரி ஓகே, இது சிம்பிளா இதை வச்சே சொல்றேன். இப்போ நான் 85ல நான் என்ட்ரி எடுக்கிறேன். ஓகேவா?
நம்ம வந்துட்டு பிஇ சைடு இன்னைக்கு இங்க மென்ஷன் இங்க பின்னு சொல்லி குடுத்துருக்கோம். ஸோ ஒருத்தரு ஒரு லேட்டா தான் இத வந்து பார்க்குறாங்கன்னா, 105க்கு இங்க பின்னு நம்ம குடுத்துட்டோம். ஸோ மார்க்கெட் பியரிஷ் சைடு கண்டிப்பா மூவ் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு 105ல என்ட்ரி ஆகுறாருன்னு வச்சுக்கோங்க. இது எக்ஸாக்ட்டா என்னோட எக்ஸிட் பாயிண்ட் மட்டும். இந்த எக்ஸிட் பாயிண்ட்ல அவர் போய் என்ட்ரி ஆனார்ன்னா, மார்க்கெட் அங்கருந்து ஃபால் ஆயிடுச்சு. நியர்லி ஃபால் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 65 நியர்ல ஃபால் ஆயிடுச்சுன்னா, 60 பாயிண்ட் சடன் ஃபால் தான் அதெல்லாம். அந்த டைம்ல நமக்கு எக்ஸிட் ஆகுறதுக்கு நமக்கு மொத தெரியணும். அந்த ஒரு என்ட்ரி அவர் எடுத்திருந்தாருன்னா 60 பாயிண்ட். அவரு வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு நம்ம மேல இருக்க ஹோப்பும் அவருக்கு போயிருக்கும். எப்படின்னா நம்ம மேலங்கிறதுனா, இந்த என்ட்ரி இத வந்துட்டு இங்க வந்துட்டு நம்ம பிஇ வந்துட்டு நம்ம குடுக்குறோம்னா, இத வந்துட்டு பார்த்துட்டு இவர் வந்துட்டு இன்னைக்கு ஃபுல்லா பிஇ சைடு போயிடும் மார்க்கெட். அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன்லாம் இங்கலாம் வந்துட்டு ஃபிக்ஸட் டே ஒரு நாள் மார்க்கெட் நல்ல ஒரு கன்டினியூஸ் மூவ்மெண்ட்லாம் மார்க்கெட் குடுக்கும். பட் டெய்லியும் அதே போல மார்க்கெட் குடுக்கணும் அப்படின்னா, எக்ஸ்பெக்டேஷன்லாம் வந்துட்டு எக்ஸ்பெக்டேஷன் கில்ஸ் அப்படிங்கிறாப்புல தான். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். எங்க என்ட்ரி? என்ட்ரியோட நமக்கு இங்க என்ட்ரி, இங்க எக்ஸிட்ங்கிறது தெரிஞ்சா தானே இந்த இந்த ட்ரேட்குள்ளயே நம்ம என்ட்ரி ஆகணும். இவ்வளோ எனக்கு 1:3 1:2 இந்த ரேஷியோல இருக்கும்போது ஓகே ஆல் செட் ஃபைன் தான். இந்த இதுல 1:20 இதுல நான் 1:3 நான் வச்சிருக்கேன். இதுல வந்து 10 பாயிண்ட் தான் வச்சிருக்கேன். ஏன்? டிஃபர். இந்த டிஃபரன்ஸ் நமக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தானே ஒரு இதுல நம்ம சஸ்டெயின் பண்ணணுமா என்னங்கிறத இது பண்ணணும். ஒரு ரேண்டமா நான் போய் என்ட்ரி எடுத்துட்டு மார்க்கெட்ட இந்த ஒன் டே அந்த ஒன் டேல வந்துட்டு மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, நான் எடுத்துட்டு வர வந்துட்டு 1,00,000 வந்துட்டு மார்க்கெட் எனக்கு வந்து 10,00,000 ஆக்கி குடுக்கும். அந்த ஆப்ஷன்ஸ்லாம் இங்க இல்ல. ஃபர்ஸ்ட்டு நம்ம இத தெரிஞ்சுக்கிற வரைக்கும், ஃபினான்ஷியலா வந்துட்டு அமௌண்ட்டே போடாம வேடிக்கை பாருங்க. அந்த டைம் நம்ம எவ்வளோ டைம் குடுக்குறது டைம் எனக்கு இல்ல. நான் சீக்கிரம் வந்துட்டு நான் இத வந்துட்டு ஏர்ன் பண்ணியே ஆவணும் அப்படின்னு வரும்போது தான், அவங்க தான் சீக்கிரம் எவ்வளோ சீக்கிரம் மார்க்கெட்குள்ள வராங்களோ, அவ்வளோ சீக்கிரம் வெளில போயிடுவாங்க. ஏன் அப்படின்னா, எனக்கு ஒரு பர்டன் இருக்கு. அந்த பர்டன் நான் ரிசால்வ் பண்ணணும். அந்த ரிசால்வ் பண்றதுக்கு எனக்கு கமிட்மெண்ட்ல இருக்கிற அமௌண்ட் எடுத்து நான் இதுல யூஸ் பண்ணும்போது, இதுல லாஸ் வரும்போது அதான் சொல்றேன்ல. நியர்லி ஒரு 60 பாயிண்ட்னா 60 இன்டூ 60 நியர்லி ஒரு 4000 10,000 நான் ஒரு இஎம்ஐ ஏதோ கட்டணும்னா, அதுல 4000 போயிடுச்சுன்னா, அடுத்த நாள் ஒரு ஃபியர் இல்லாம ட்ரேட் பண்ணுவாரா? இல்ல அடுத்த நாள் முதல்ல ட்ரேட் பக்கம் அவருக்கு வந்துட்டு அந்த இஎம்ஐஸ் மைண்ட்ல இருக்குமா? இல்ல இந்த ப்ராஃபிட் எடுக்கணுங்கிற மைண்ட் இருக்குமா? அடுத்து காஸ்ட் டு காஸ்ட் வந்தா போதும் அப்படின்னு நெனப்பாங்க. மார்க்கெட் காஸ்ட் டு காஸ்ட்டே வரல அப்படின்னா, ஸோ இது ஃபுல்லா எக்ஸ்ட்ரீமா ஒரு மித்தது வந்துட்டு கம்ப்ளீட்டா ஒரு பிசினஸ்ல ஒண்ணு நம்ம தெரிஞ்சுக்கிற மாட்டோம். இதுலயும் ஒண்ணு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு வரும்போது அ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சில பேர் சொல்லும்போது நம்ம எப்படி நெனைப்போம்னா, அவங்க நம்ம வளரக்கூடாதுன்னு நெனைக்கிறாங்க. அதனால தான் வந்துட்டு இத சொல்லல. இதெல்லாம் வந்து சொல்றாங்க. நம்மள வந்து கன்ஃப்யூஸ் பண்ண ட்ரை பண்றாங்க. நெறைய யோசிப்போம். ஆனா, பட் ஒன்ஸ் நம்ம அடி வாங்குனதுக்கு அப்புறம் தான், அவர் அப்பவே அதுதான் சொன்னாரு. நம்ம தான் கேட்கல அப்படிங்கிற ஒரு மைண்ட் இருக்கும். ஏன் அப்படின்னா, அது அப்படிதான். அவ்வளோதான் சிம்பிளா. ஆ சிலது நம்ம வந்துட்டு ஒரு சஜஷன்ஸ் எந்த சைட்ல இருந்தாலும் நம்ம சஜஷன்ஸ் எடுத்துக்கலாம். ஓன் டிசிஷன்ஸ் நம்மளோடது. எண்ட் ஆஃப் த சீரியஸ் நம்ம ஓன் டிசிஷன்ஸ் நம்மளோடது. நமக்கு தெரியாம இதுல பண்ணக்கூடாதுங்கிறது தான். ஒரு இப்ப எப்படின்னா நம்ம கையில இருந்து தெரிஞ்சே வந்துட்டு நம்ம கிட்ட ஒருத்தவங்க ஒரு 1000 வந்துட்டு வாங்கிட்டு குடுக்கல அப்படிங்கிற மாட்டோம். இல்ல ஏமாத்திட்டாங்க அப்படிங்கும்போது, அதுக்கே நீ வந்துட்டு ஒரு 1000க்கே வந்துட்டு சில பேர் 1000 எப்படின்னா 1000 சில பேத்துக்கு ரொம்ப பெரிய அமௌண்ட். சும்மா ஜஸ்ட் லைக் தட்லாம் கிடையாது. அவங்களோட ஹார்ட் அர்ன்ட் மனி. அப்படிங்கும்போது, அது கண்ணுக்கு முன்னாடியே ஒரே 1 செகண்ட் ஒரு 30 செகண்ட்ஸ் ஒரு எக்ஸாக்ட்டா 60 செகண்ட்ஸ்ல நமக்கு வந்துட்டு அந்த அமௌண்ட் கையில இருந்துட்டு 1000 டக்குன்னு மார்க்கெட்ல அடிக்குது. அடுத்து டவுன் அடிச்சு அடுத்து ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, கையில இருந்து ஒரு 4000 போகுது அப்படின்னா, ஆ இது ரொம்ப வந்துட்டு எப்படி யோசிப்பாங்க? அந்த ஒரு செகண்ட் அவங்க மைண்ட் செட்டப் எப்படி இருக்கும்? இது ஒரு மாயை தான். நம்மளுக்கு குடுக்குற அமௌண்ட்ட குடுத்துட்டு, இது மார்க்கெட் வந்து எடுத்துட்டு போகுது. மார்க்கெட் கேம்பிளிங். ஃபர்ஸ்ட்டு நம்ம மார்க்கெட்ட பத்தி நமக்கு என்ன தெரியும்? மார்க்கெட் நம்ம கேம்பிளிங் சொல்லி சொல்றதுக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம அது கூட அ கொஞ்சமாச்சும் அனலைஸ் பண்ணி, கொஞ்சம் அது கூட டிராவல் மார்க்கெட் கூட நம்ம பண்ணோம் சிங்க் ஆகும்போது தான் நமக்கு அடுத்த விஷயம் புரியும். ஸோ நான் என்ன சொல்றேன், என்னோட இது என்னன்னா, ஃபர்ஸ்ட்டு லேர்ன் பண்ணுங்க. அடுத்து கொஞ்சம் டைம் எடுத்து ஓனா அனலைஸ் பண்ணுங்க. அ நெறைய ப்ராப்பர் மென்டார்ஸ்லாம் இருக்காங்க யூடியூப்ஸ்ல. நெறைய இதெல்லாம் இருக்கு.
எப்படின்னா நமக்கு எந்த ஸ்ட்ராட்டஜி சில பேர் அந்த இண்டிகேட்டர்ஸ வச்சே ப்ராஃபிட் பண்றவங்களும் இருக்காங்க. ஒரு ப்ரீவியஸ் டேஸ்லலாம் வந்துட்டு இந்த ஐசிடி கான்செப்ட்லாம் எப்போ வந்துச்சுன்னுலாம் எனக்கு தெரியல. பட் அதுக்கு முன்னாடியே நெறைய பேர் வந்துட்டு இந்த சில இண்டிகேட்டர்ஸ்லாம் யூஸ் பண்ணி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. அடுத்து ஐசிடி கான்செப்ட் ஒரு ஒரு கான்செப்ட்லாம் வந்ததுக்கப்புறம் சில பேரு பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒருத்தவங்களுக்கு. பட் அந்த ஸ்ட்ராட்டஜியே அவங்க அ ஒரே ஸ்ட்ராட்டஜிய எவ்வளோ நாள் அவங்க பிராக்டிஸ் பண்ணியிருப்பாங்க, அந்த எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் அதில இருந்திருந்தா, அந்த இதுலேருந்து நமக்கு ப்ராஃபிட் நம்ம வந்து ஒரு 0வா பார்க்குற ஒரு இண்டிகேட்டர், ஒரு கான்செப்ட்டயோ, அவங்க அத வச்சு அவங்க எப்படி ப்ராஃபிட் பண்றாங்க? ஹவ்? அந்த கொஸ்டின் மார்க் தான். அப்போ அந்த விஷயத்துல அவங்க ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டு அண்ட் அதே விஷயத்த திரும்ப திரும்ப பிராக்டிஸ் பண்ண மார்க்கெட் அவங்களுக்கு இங்க வந்தா இவ்வளோ இது. ஸோ இங்க வந்து நான் எக்ஸிட் ஆகணும். இங்க வந்து என்ட்ரி ஆகணும். ஸோ ரொம்ப ஃபெமிலியர் ஆகும்போது ப்ராஃபிட்ஸ் நமக்கு வர ஆரம்பிக்கும். அண்ட் ரிஸ்க் ப்ராப்பரா இருக்கும். எடுத்தோனே வந்துட்டு அந்த இவ்ளோ வந்துட்டு லாட்ஸ் போடுறது அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டுலாம் இல்ல. ஏன் வந்துட்டு ஏன் ஒரே லாட்டே வச்சு நம்ம வந்துட்டு ஒரு 2 to 3 மந்த் நம்ம ப்ராப்பரா வந்துட்டு நம்மளோட இன்னைக்கு ஒரு எக்ஸல் ஷீட்ட வச்சு நம்ம வந்துட்டு இன்னைக்கு ப்ராஃபிட் இவ்ளோ. ஆ லாஸ் இவ்ளோ. ஸோ இங்க என்ட்ரி ஆனேன். இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ். ஸோ இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்துட்டு நான் எடுத்து இப்போ சில பேர் ஸ்ட்ரைக் ப்ரைஸ மாத்திட்டே இருப்பாங்க. ஸ்ட்ரைக் ப்ரைஸ் மாத்தினா எப்படி சொல்றேன்? ஒரு ஒரு பிரைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் 100ல இருக்கும்போது ஒரு லாட் வாங்குவாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ 10ல இருக்கும்போது அவங்களோட கால்குலேஷன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, 10ல இருக்கும்போது ரொம்ப கம்மியான பிரைஸ்ல கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த எக்ஸ்பைரி டைம்ல. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு கன்னாபின்னான்னு ஒரு 50 லாட்ஸ் போட்டுருவாங்க. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்பைரி வந்துட்டு ஹை ரிஸ்க் தான். எக்ஸ்பைரி அன்னைக்கு வந்தா ஹீரோ. இல்லன்னா 0. அன்னைக்கு வந்துட்டு மார்க்கெட் வந்துட்டு எக்ஸ்பைரி டைம்ல 0 ஆக்க தான் பார்க்கும். அன்னைக்கு ப்ராஃபிட்டும் கிடைக்கும். அதான் சொல்றேன். ஹீரோ 0 ட்ரேட் அத சொல்லுவோம். அந்த ட்ரேட்ல மார்க்கெட் கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 50 லாட் என்ட்ரி. அப்போ ஃபர்ஸ்ட்டே வந்துட்டு கூட ப்ராப்பரா ஒரு 100ல என்ட்ரி ஆகி அவருக்கு ஒரு 150 வரைக்கும் மூவ் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்க. 50 பாயிண்ட் ப்ராஃபிட்ல தான் இருப்பாரு. அடுத்த நாள் ரேண்டமா எப்படின்னா மார்க்கெட்ல அதான் ரொம்ப கம்மியான சீப் ரேட்ல கிடைக்குதே அப்படின்னு சொல்லிட்டு பல்கா வாங்கிட வேண்டியது. அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட் 0 கொண்டு வந்துரும். அப்போ வந்துட்டு ப்ராஃபிட்டா லாஸா? இது மார்க்கெட்டோட தப்பா இல்ல நம்ம தப்பா? நம்ம தப்பு பண்ணா இங்க வந்து அப்பாலஜி ஒரு சாரி எல்லாம் கேட்டுட்டு இதெல்லாம் கிடையாது. இங்க வந்து நம்ம தப்பு பண்ணோம். லாஸ். ஒரு டைம் தப்பு பண்ணேன். ரிப்பீட்டடா நான் பண்றேன். ஒரே தப்பே பண்றேன்னா, அது நம்ம மேல தானே மிஸ்டேக்கு. ஸோ மார்க்கெட் அதுக்கு பெனால்டி எடுத்துக்கும். அண்ட் மோர் ஓவர் நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணி நம்ம வந்துட்டு ஒரு ப்ராப்பரா ஒரு 6 மந்த் ஆர் 1 இயர் அது மோர் டைம் நம்ம வெயிட் பண்ணி ப்ராஃபிட் எடுக்கிறதுனா மார்க்கெட்ல நம்ம நிறைய ஸ்டாக்ஸ் இதெல்லாம் இருக்கு. நம்ம பொறுமையா இது பண்ணிக்கலாம். இன்னைக்கு நான் என்ட்ரி ஆகி இன்னைக்கே எனக்கு நான் 5000 போட்டா இன்னைக்கு எனக்கு 5000 எனக்கு ப்ராஃபிட் வேணும் அப்படிங்கும்போது ஆப்ஷன் ட்ரேடிங்கு அப்போ அதுக்கேத்த மாட்டும் ரிஸ்க் இருக்கும்ல. ரிவார்டுக்கு ஏத்த ரிஸ்க் இருக்கும்ல. அந்த ஃபர்ஸ்ட் நம்ம ரிஸ்க் எவ்வளோ? நான் என்னன்னா, நான் நேத்துமே ஒரு என்ட்ரீஸ்லாம் நல்ல என்ட்ரீஸ்லாம் இருக்கு. அண்ட் அதுக்கு அ நமக்கு வந்து 1000க்கு 7000 ப்ராஃபிட் மாட்டோம். நான் நெக்ஸ்ட் வீடியோல ஷோ பண்றேன். அண்ட் இதே நான் 10,000 போட்டிருந்தேன்னா எனக்கு 70,000 1,00,000 போட்டிருந்தேன்னா 7 லேக்ஸ். பட் நீங்க அந்த ப்ராஃபிட்ட மட்டும் எத்தன பேர் பார்க்குறீங்கன்னு எனக்கு தெரியல. அந்த இனிஷியலா நம்ம எவ்வளோ அமௌண்ட் ரிஸ்க் வைக்கிறோம். அந்த அமௌண்ட் ஏன் பார்க்கறதில்ல? இந்த அமௌண்ட் இப்போ நம்ம வந்துட்டு நமக்கு என்ன ஸ்பேர் பண்ண முடியுமா? இந்த அமௌண்ட் என்னோட கமிட்மெண்ட்ல இருக்கா? எனக்கு இத வச்சு நான் ஏதாச்சும் இஎம்ஐஸ் எதுவும் பே பண்ணணுமா? ஸோ இந்த கிரைட்டீரியால இருக்க அமௌண்ட்ட நான் இப்போ இந்த என் ஸ்ட்ராட்டஜியும் சைக்காலஜி லெவல்ல நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கேன்னா, இப்போ நான் இந்த என்ட்ரி எடுக்கலாமா? அப்படிங்கிறத யோசிச்சு நமக்கு இவ்வளோ ஓகே. இந்த இதுக்கு நான் இன்னைக்கு எனக்கு இந்த என்ட்ரி அண்ட் பிளஸ் ஆர் மைனஸ் எனக்கு இவ்வளோ ப்ராஃபிட் வந்தா ஓகே. அண்ட் லாஸ்னா எனக்கு இவ்வளோ. இப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல என்ட்ரி ஆகும்போது ப்ராப்பரா இருக்கும். ஒரு ரேண்டமா என்ட்ரி ஆகும்போது தான் ரொம்ப இது. ஸோ அ நான் என்னோட மைண்ட் செட்டப்ல இருக்குது. அண்ட் நான் எப்படி எந்த வேல வந்தனோ, அத நான் வந்து சொல்லியிருக்கேன். அண்ட் மோரோவர் நம்ம அ டெலிகிராம் குரூப்ல அடிக்கடி நான் சொல்றது இதுதான். ஒருத்தவங்க நான் ஈவன் நானானுமே கா கால் நம்மலாம் குடுக்குறோம் அப்டின்னா, நான் எனக்கு ஃபர்ஸ்ட்டு எனக்கு ரொம்ப அ என் கூட ரொம்ப நாள் ட்ராவல் ஆயிட்டு இந்த கான்செப்ட்லாம் இதெல்லாம் வந்துட்டு அவங்க லேர்ன் பண்ணிக்கணும்னு சொல்லி வந்தவங்கள்ட்ட நம்ம வந்து குடுக்க ஆரம்பிச்சோம்.
இதை பார்த்தீங்கன்னா தெரியும். எப்படின்னா அவங்களோட நம்ம என்ட்ரி கொடுத்தாலுமே அவங்களோட ஸ்கேல்பிங் இதெல்லாம் ஃபர்ஸ்ட் இனிஷியல் ஸ்டேஜ் வந்து நம்ம இதில் டெலிகிராமில் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். அவங்க என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு ஒரு 83னா அவங்களுக்கு வந்துட்டு இவ்வளோ எனக்கு ஃபர்ஸ்ட் ஸ்கேல்ப். ஸோ ஒரு 12 பாயிண்ட் அந்த பேசிஸில் எனக்கு வந்துட்டு ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்கேல்ப் இதை போட்டுட்டு அடுத்த என்ட்ரி அவங்களுக்கு கொடுத்தேன். ஸோ எப்படின்னா அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் நான் மென்ஷன் பண்ணது நீங்கள் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டில் ரொம்ப ப்ராப்பராக இருக்கணும். அடுத்து சைக்காலஜி லெவலாக வந்துட்டு ப்ராப்பராக இருக்கணும். நான் என்ட்ரி எங்கே கொடுக்குறேன்னா இந்த டைமில் தான் இந்த என்ட்ரிஸ் நீங்கள் வந்து ப்ளேஸ் பண்ணணும். எப்படின்னா மார்க்கெட் வந்துட்டு இப்போ 85ல் இருக்கும் போது ஓகேனா ஓகே. நீங்கள் 105ல் மார்க்கெட் போனதுக்கப்புறம் நான் வந்துட்டு அங்கே போய் நான் போய் என்ட்ரி எடுக்கிறேன்னா அது வந்து கம்ப்ளீட்டாக வந்துட்டு தப்பு தான். என்னன்னா மார்க்கெட் நமக்கு எந்த செட்டப்ல கொடுக்குதோ அந்த செட்டப் தான் நம்ம மார்க்கெட் போகணும். எல்லாருமே எக்ஸிட் ஆகிற டைம்ல நம்ம வந்து போய் என்ட்ரி ஆகிட்டு எனக்கு ப்ராஃபிட் வரலன்னா வராது. இதெல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப் வந்துட்டு நம்ம லேர்ன் பண்ணிகிட்டே வரும்போது மார்க்கெட் ஓ இவ்வளோதான் மார்க்கெட்டா. அப்புறம் மார்க்கெட் ஆக்சுவலி ரொம்ப ஈஸியும் கிடையாது, ரொம்ப கஷ்டமும் கிடையாது. ஒரு புரிஞ்சுக்கிட்டு நம்ம பண்ணும்போது மார்க்கெட் நமக்கு சப்போர்ட் பண்ணும், நமக்கும் ப்ராஃபிட் வரும். ஸோ தட்ஸ் அ திங். ஸோ தேங்க்யூ. பபாய்.